இந்த 13ஆம் வாரத்தில் மார்க்கு எழுதின சுவிசேஷம் இயேசுவின் உயிர்த்தெழுதலை பற்றி என்ன சொல்கிறது என்று பார்க்க இருக்கிறோம். இந்த வாரப்பாடத்தில் இயேசுவின் உயிர்த்தெழுதல், கல்லறையின் கல் புரட்டப்படுதல், பெண்கள் கல்லறைக்கு செல்லுதல், இயேசு தரிசனமாகுதல், ஊழிய கட்டளை கொடுத்தல் ஆகியவற்றை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். ஜெபம் பண்ணுவோம். ஒன்றுமில்லாமையிலிருந்து சகலத்தையும் உண்டாக்கின எங்கள் தேவனே, இறந்து போனவர்களை உயிரோடு எழுப்புவது உமக்கு மிகவும் எளிதான ஒரு காரியம். இயேசுவை உயிரோடு எழுப்பியதன் மூலமாக எங்களுடைய உயிர்த்தெழுதல் நிச்சயமாக நடக்கக்கூடியது என்பதை நிரூபித்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா சமயங்களிலும் உண்மை நாங்கள் தேடவும், உம்மால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்கிற நம்பிக்கையில் நாங்கள் வாழவும் தேவரீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். வேதத்தின் ரகசியங்களை பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்தருளும். எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமேன். ஈசாப்பு கதைகளில் ஒரு கதை இவ்வாறு சொல்லப்படுகிறது. ஈசாப்பு கதைகள் கற்பனை கதைகளானாலும் மிகவும் முக்கியமான உண்மைகளை எளிமையான முறையில் சொல்வதில் ஈசாப்பு மிகவும் சிறந்தவர். ஒரு தத்துவ ஞானி கடற்கரையில் நிற்கிறார். தூரத்தில் ஒரு கப்பல் மூழ்குகிறது. கப்பலில் வந்த மாலுமிகள் அனைவரும் இறந்து விட்டார்கள். அதை பார்த்த அவர் சற்று கோபத்தோடு, என்ன ஆண்டவர், ஏதோ ஒருவன் தவறு செய்திருப்பான், அந்த தவற்றுக்காக அவனை கொல்வதிலே நியாயம் இருக்கிறது. ஏதோ ஒருவன் தவறு செய்ததற்காக கப்பலில் பயணம் செய்த அத்தனை பேரையும் கொல்வது நியாயம்தானா என்று கோபப்பட்டாராம். அப்படி அவர் கோபத்தோடு யோசித்து கொண்டிருந்த போது அவருடைய காலிலே ஒரு எறும்பு கடித்தது. குனிந்து பார்த்தார். அங்கே எறும்பு கூட்டமாக நின்றது. கோபத்தோடு ஒரு மிதித்து அந்த எறும்பு கூட்டம் அத்தனையும் கொன்று போட்டு விட்டார். அப்படி அவர் செய்த பிறகு அங்கே ஒரு தேவதூதன் வந்தானாம். வந்த தேவதூதன் அந்த தத்துவ ஞானியிடத்தில், ஒரு எறும்பு கடித்ததற்காக அத்தனை எறும்புகளையும் நீங்கள் இப்பொழுது கொன்று போட்டீர்களே, இது எந்த வகையில் நியாயம்? அந்த கப்பல் மூழ்கியதை பற்றி உங்களுடைய எண்ணம் எப்படிப்பட்டது என்பதை தேவன் அறிவார். அது மாத்திரமல்ல, தேவன் ஏன் அதை அனுமதித்தார் என்பது உங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கு தெரிந்து ஒரு எறும்பு கிடைத்த மாத்திரத்தில் அத்தனை எறும்புகளையும் கொன்று போட்டு விட்டீர்கள். தேவன் இப்படி செய்கிறவர் இல்லை. ஒருவன் மேல் தவறு இருந்து அது நிமித்தமாக எல்லோரையும் அழிப்பவர் இல்லை. தேவனுடைய கிரியைகளை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னதாக ஈசாப்பு கதை எழுதியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்கிற அநேக சம்பவங்களில் நாம் மிகுந்த வேதனையோடு, ஏன் ஆண்டவரே இப்படிப்பட்ட அனுபவங்களை எல்லாம் எனக்கு தந்தீர் என்று நாம் பல சமயங்களில் வேதனைப்பட்டிருப்போம். அந்த வேதனை யாருக்குத்தான் வரவில்லை? உலகில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் இதுபோன்று ஏதாவது ஒரு சூழ்நிலையில் யோசிக்கத்தான் செய்கிறான். ஆனால் நாம் பார்க்க வேண்டிய ஒன்று இருக்கிறது. எப்படிப்பட்ட வேதனைகள் இருந்தாலும் இயேசுவானவர் இந்த பூமிக்கு மனிதனாக வந்து நமக்காக மரித்தார் என்கிற அந்த ஒரு கிரியையை நாம் யோசித்து பார்க்கும்போது நம்முடைய கோபங்கள் எல்லாம் போய்விட வேண்டும். வெறும் மரணம் மாத்திரமில்லை, அந்த மரணத்தோடு எல்லாம் முடிந்து போகவில்லை. அதற்கு பிறகு ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கிறது. அந்த உயிர்த்தெழுதலில் நாமும் இனிமேல் பங்கு பெறப்போகிறோம். நாம் நித்தியமாக வாழப்போகிறோம் என்கிற எண்ணம் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கும் என்றால் இந்த உலகத்தில் நடக்கிற எதுவும் நம்முடைய மனதை பாதிக்காது. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை இன்றைய வேத ஆராய்ச்சி நமக்கு தர வேண்டும். உயிர்த்தெழுதலை நினைத்து நாம் கழிகூற வேண்டும் என்று நம்முடைய பாடத்தின் முதல் பகுதி சொல்கிறது. இயேசு எப்பொழுது மரித்தாராம்? ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் ஆயத்தமாக இருந்தபடியால் சாயங்காலமான போது என்று மத்தேயு 15ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் துவங்குகிறது. பிலாத்துவிடத்தில் வந்து யோசேப்பு என்கிறவர் இயேசுவின் சரீரத்தை கேட்கிறார். அப்படியானால் அந்த ஆயத்த நாளிலே இயேசு இறந்து விட்டார். இயேசு இறந்த நாள் ஒரு ஆயத்த நாள். பொதுவாக அந்த நாளை வெள்ளிக்கிழமை என்று திருச்சபை கொண்டாடுகிறது. புனித வெள்ளிக்கிழமை அல்லது பெரிய வெள்ளிக்கிழமை என்று சொல்கிறார்கள். எனவே வெள்ளிக்கிழமையானது
ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளாக இருக்கிறது என்பதை நாம் மனதில் வைத்திருக்க வேண்டும். இயேசுவை எப்போது அடக்கம் பண்ணினார்கள் என்பதையும் கூட இந்த பகுதியில் நாம் வாசிக்கிறோம். இயேசு மரித்து விட்டார், அவருடைய சரீரத்தை தாருங்கள் என்று யோசேப்பு கேட்டபோது இத்தனை சீக்கிரத்தில் அவர் மரித்து விட்டாரா என்று பிலாத்து ஆச்சரியப்பட்டு 100க்கு அதிபதியை அழைத்து விசாரிக்கிறான். விசாரித்து அது உண்மை என்பதை அறிந்து கொண்ட பிறகு இயேசுவின் சரீரத்தை யோசேப்பினிடத்தில் கொடுக்கிறான். அவர் இயேசுவின் சரீரத்தை வாங்கி கண்மலையில் தனக்கு வெட்டியிருந்த கல்லறையிலே அவர் வைத்து கல்லறையின் வாசலிலே ஒரு கல்லை புரட்டி வைக்கிறார். ஆயத்த நாளாகிய வெள்ளிக்கிழமையில் அவரை அடக்கம் பண்ணி விடுகிறார்கள். இயேசுவை கல்லறையில் வைத்த நாள் வெள்ளிக்கிழமை, அது ஆயத்த நாள். அவர் கல்லறையில் இருந்த நாள் சனிக்கிழமை, அது ஓய்வு நாள். இயேசு அன்று கல்லறையிலே ஓய்ந்திருந்தார். சிலுவையில் இயேசு ஓய்வு நாளை ஒழித்தாரா, நிலைநிறுத்தினாரா என்பதை யோசித்து பாருங்கள். சிலுவையில் இயேசு ஓய்வு நாளை ஒழித்திருந்தார். அந்த நாளிலே அவர் உயிரோடு எழுந்து இந்த நாள் இனிமேல் வேலை நாள், ஓய்ந்திருக்க வேண்டிய அவசியமில்லை என்று சொல்லியிருப்பார். ஆனால் அவர் அமைதியாக அந்த நாளிலே ஓய்ந்திருந்ததன் மூலமாக ஓய்வு நாளின் பரிசுத்தத்தை வெளிப்படுத்துகிறார். இன்னொன்றை நாம் யோசிக்க வேண்டும். அவர் கல்லறையில் ஓய்ந்திருந்த அந்த ஓய்வு நாளில் இயேசுவின் சீடருக்கு இளைப்பாறுதல் இருந்ததா? அவர்களுடைய மனதில் அமைதி இருந்ததா? அவர்கள் எவ்வளோ வேதனையோடு இருந்திருப்பார்கள். ஏன் அந்த வேதனை? அப்படிப்பட்ட வேதனைகளை அவர்கள் அனுபவித்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இயேசு சொல்லியிருக்கிறார், என்னை கொண்டு விடுவார்கள், ஆனால் நான் உயிரோடு எழும்புவேன் என்று ஏற்கனவே சீசரிடத்தில் சொல்லியிருக்கிறார். அதை அவர்கள் நம்பியிருந்தால் இங்கே இளைப்பாறுதல் கிடைத்திருக்கும். விசுவாசத்திற்கும் இளைப்பாறுதலுக்கும் உள்ள தொடர்பை நீங்கள் யோசித்து பாருங்கள். ஓய்வு நாளிலே ஆலயத்திற்கு செல்வது இளைப்பாறுதல் இல்லை. தேவனை நம்பி தேவன் எல்லாம் பார்த்து கொள்வார் என்று இருப்பது தான் உண்மையான இளைப்பாறுதல். ஓய்வு நாளிலே ஆலயத்திற்கு செல்கிறவர்கள் அப்படிப்பட்ட இளைப்பாறுதலை பெற வேண்டும் என்றால் இயேசுவின் மேலே அவர்களுக்கு விசுவாசம் இருக்க வேண்டும். அந்த விசுவாசம் மாத்திரமே அப்படிப்பட்ட இளைப்பாறுதலை நமக்கு தர முடியும். இயேசுவின் மரணம் இயேசுவுக்கு வெற்றியா தோல்வியா? தோல்வி என்று சாத்தான் நினைத்திருக்கலாம், சாத்தானுடைய ஆட்கள் தோல்வி என்று நினைத்திருக்கலாம். ஆனால் உண்மையில் இயேசுவின் மரணம் இயேசுவுக்கு தோல்வி இல்லை, வெற்றி. இயேசு சிலுவையில் மரித்ததன் மூலமாக சாத்தான் எவ்வளோ மோசமானவன் என்பதை வெளிப்படுத்தினார். இயேசு சிலுவையில் மரித்ததினால நம்முடைய பாவங்களுக்கான தண்டனையை தன்மையில் அவர் ஏற்றுக்கொண்டார். எனவே நாம் விடுதலை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. எல்லா வகையிலும் இயேசுவின் மரணம் இயேசுவுக்கு வெற்றியாகத்தான் இருக்கிறது. இயேசுவானவர் மரித்தார், உயிர்த்தெழுந்தார். இந்த உயிர்த்தெழுதலுக்கு விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் எது அடையாளமாக இருக்கிறது? இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமையை ஓய்வு நாளாக ஆசரிப்பது இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு அடையாளம் என்று சிலர் தவறாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். வேதாகமத்தில் அப்படி ஒரு வசனத்தை காட்ட முடியும் என்றால் நான் பிரசங்கம் பண்ணுவதை நிறுத்திவிடுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். எந்த வசன ஆதாரமும் இல்லாமல் சனிக்கிழமை ஆசரிப்பை ஞாயிற்றுக்கிழமைக்கு நாங்கள் மாற்றுகிறோம் என்று ஆரம்ப காலத்தில் சில தவறான தீர்மானங்களை எடுத்தார்கள். அந்த தீர்மானங்கள் தவறானவை என்பதை நாம் மனதில் வைத்திருக்க வேண்டும். வேதாகமத்தில் சொல்லப்படாத எதையும் நாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு எது அடையாளம் என்று வேதாகமம் சொல்கிறது தெரியுமா? கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை வாசித்து பார்ப்போம். ஞானஸ்நானத்திலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். எனவே இயேசுவின் உயிர்த்தெழுதலை நாம் எப்படி கொண்டாடுகிறோம்? ஞானஸ்நானத்தில் கொண்டாடுகிறோம். தண்ணீருக்குள் நாம் செல்லும்போது அடக்கம் பண்ணப்படுகிறோம். தண்ணீரை விட்டு வெளியே வரும்போது அவரோடு கூட எழுந்தவர்களாக இருக்கிறோம். அந்த ஞானஸ்நானம் எடுத்தவர்களுடைய வாழ்க்கை அதற்கு பிறகு இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு எப்பொழுதும் அடையாளமாக இருக்கிறது. பாருங்கள், உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விசேஷனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாக இருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்தார். ஆம், தேவன் நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்தார் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கும் என்றால் நாம் புதிய வாழ்க்கையை வாழ்கிறவர்களாக காணப்படுவோம். அந்த புதிய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு அடையாளமாக இருக்கிறது. நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். கல் புரட்டப்பட்டதை பற்றியும் நாம் வாசிக்கிறோம். 4 சுவிசேஷங்களிலும் 1 கொரிந்தியர் 15 முதல் 8 வசனங்களிலும் காணப்படுகிற முக்கிய கருத்துக்கள் என்ன தெரியுமா?
நான்கு முக்கிய கருத்துக்கள் அங்கே வருகின்றன. இயேசு மரித்தார், இயேசு அடக்கம் பண்ணப்பட்டார், இயேசு உயிர்த்தெழுந்தார், இயேசு தரிசனமானார். பவுல் இதை பற்றி என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார், பின்பு தரிசனமானார். கேபாவுக்கு தரிசனமானார், 12 தரிசனமானார், எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார் என்று பவுல் எழுதுகிறார். அப்படி இயேசுவானவர் உயிர்த்தெழுந்தது உண்மை என்றால் அந்த உயிர்த்தெழுதலை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எவ்வாறு காட்டுகிறோம்? மறுபடியும் இந்த வசனங்களை வாசித்து பார்ப்போம். பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். கிறிஸ்து எழுப்பப்பட்டது போல நாமும் எழுப்பப்பட வேண்டும். நாம் புதிதான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். அந்த வாழ்க்கை ஞானஸ்நானத்தில் நமக்கு துவங்குகிறது என்று இந்த வசனம் சொல்கிறது. இதை உண்மையிலே செய்கிறோமா என்பதை யோசித்து பாருங்கள். உயிர்த்தெழுந்த இரட்சகருக்கு அடையாளமாக இருப்பது நம்முடைய வாழ்க்கை தான். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான ஆவியானவரின் வல்லமை அவர் நமக்கு தருவதாக வாக்கு பண்ணியிருக்கிறார். எசேக்கியேல் 11:19 பாருங்கள். அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாசத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். எசேக்கியேல் 11:19. ஆம், தேவனுடைய வார்த்தையின்படி நான் நடக்க வேண்டும் என்றால், தேவனுடைய வார்த்தையின்படி நான் செய்ய வேண்டும் என்றால் என்னுடைய இருதயம் மாற வேண்டும். அந்த இருதயத்தை மாற்றுவதற்கு ஆவியானவர் செயல்படுகிறார். அப்படிப்பட்ட அந்த செயல்பாட்டைத்தான் நாம் உயிர்த்தெழுதல் என்று அழைக்கிறோம். நாம் இயேசுவோடு உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறோமா என்பதை யோசித்து பாருங்கள். பேதுரு சொல்வதையும் நாம் பார்ப்போம். பிதாவாகிய தேவனானவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினால அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். ஆம், நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அது செத்துப்பான நம்பிக்கை இல்லை, ஜீவனுள்ள நம்பிக்கை. நமக்கு ஒரு சுதந்திரம் இருக்கிறது. அது அழியாதது, மாசற்றது, வாடாதது. அந்த காலத்தில் போட்டியில் வெற்றி பெறுகிறவர்களுக்கு ஒலிவ இலையில் ஆன கிரீடத்தை கொடுப்பார்கள். அது வாடக்கூடியது, அழிந்து போகக்கூடியது. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் வாழ்வதன் மூலமாக நமக்கு பெறுகிற வெற்றிக்கு அடையாளமாக தேவன் கொடுக்கிற கிரீடமானது அழியாதது, மாசற்றது, வாடாதது. அதை பெற்றுக்கொள்வதற்கு இரக்கத்தின்படியே தம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார் என்று பேதுரு எழுதுகிறார். நிச்சயமாக அப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவர்களாக நாம் உயிரோடு எழுந்திருக்கிறோமா என்பதை யோசித்து பாருங்கள். இந்த உயிர்த்தெழுதல் என்பது உண்மைதானா, அப்படி நடந்தது உண்மைதானா என்கிற கேள்வி கூட பலரால் கேட்கப்படுகின்றன. கிறிஸ்தவர்களாகி நீங்கள் அதை நம்புகிறீர்கள், அதை ஏற்றுக்கொள்கிறீர்கள். அப்படி நடந்தது என்பதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது என்று கேட்கிறார்கள். சீசருடைய சாட்சிகள் மிகவும் முக்கியமானவைகள். அவர்கள் சொன்னது பொய் என்று வைத்துக்கொள்வோம். அவர்கள் உண்மையிலேயே இயேசுவை பார்க்கவில்லை, ஆனால் இயேசுவை பார்த்ததாக பொய் சொன்னார்கள் என்று வைத்துக்கொள்வோம். அந்த பொய்க்காக தங்கள் உயிரையே கொடுப்பதற்கு அவர்கள் தயாராக இருந்திருப்பார்களா? யோசித்து பாருங்கள். நீங்களே புத்தகத்திலே ஒன்று எழுதுகிறீர்கள், அரசாங்கம் அதற்காக உங்களை கைது செய்கிறது. இல்லை, அது உண்மைதான், நடந்தது உண்மைதான், அதைத்தான் நான் எழுதியிருக்கிறேன் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றால் அது உண்மை என்கிற உணர்வு உங்களுக்கு ஆழமாக இருக்க வேண்டும். அது உண்மையிலேயே உண்மையாக இருக்க வேண்டும். சீடர்கள் சொன்ன சாட்சி உண்மையான சாட்சி. அதனால் ஆரம்ப காலங்களிலும் சரி, பின்னான நாட்களிலும் சரி, அது வல்லமையான சாட்சியாக இருக்கிறது. வேதாகமத்திலும் ஒரு சாட்சியை பார்க்கிறோம். அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவார் என்று தானியேல் 9:27 வாசிக்கிறோம். அந்த ஒரு வாரம் என்பது கடைசி வாரம், 70வது வாரம். அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். இது தெளிவாக நமக்கு புரிகிறது. ஏனென்றால் 3.5 ஆண்டுகள் இயேசுவானவர் ஊழியம் செய்த பிறகு சிலுவையில் அறையப்பட்டார். அவர் சிலுவையில் அறையப்பட்ட போது பலியும் காணிக்கையும் ஒழிய பண்ணினார். அதற்கு பிறகு பலிக்கும் காணிக்கைக்கும் அர்த்தமில்லை.
இயேசுவானவர் பலியாகிவிட்டதுனாலே இனி பலிகள் தேவையில்லை. எனவே அந்த 3.5 ஆண்டுகளில் அவர் மரித்தார் என்பது இந்த வசனத்தின் மூலமாக தெளிவாக விளங்குகிறது. ஆனால் அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்துவார் என்று சொல்லியிருக்கிறது. இயேசு மரித்த பிறகும் அடுத்த 3.5 ஆண்டுகள் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவாராம். எவ்வாறு அதை செய்வார்? அவர் உயிரோடு எழுந்ததினால அவ்வாறு செய்ய முடிந்தது. அந்த வாரம் பாதி சென்ற பிறகு இயேசுவானவர் உயிரோடு எழுந்தார். இதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். இயேசுவானுடைய சீடர்களின் சாட்சி அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை நமக்கு காட்டுகிறது. தானியேல் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் அவர் உயிர்த்தெழுதல் உண்மை என்பதை நமக்கு காட்டுகிறது. அந்த நம்பிக்கையுடையவர்களாக நாம் எப்பொழுதும் வாழ வேண்டும். உயிரோடு எழுப்புகிற வல்லமை எப்படிப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அதன் மூலமாக நமக்கு தேவன் தருகிற வல்லமை எப்படிப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். பிரபஞ்சத்தை உருவாக்க வல்லமை அவருக்கு இருந்தது என்றால் அவரால் முடியாதது என்று ஏதாவது இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். அவரால் எல்லாம் செய்ய முடியும். இப்படிப்பட்ட வல்லமையுள்ள ஆண்டவரை நம்முடைய ஆண்டவராக நாம் கொண்டிருக்கிறோம். இயேசுவை உயிரோடு எழுப்பியதில் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய மூவருக்கும் பங்கு உண்டு என்று வேதாகமம் சொல்கிறது. கலாத்தியர் 1:1 பிதாவாகிய தேவன் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று நாம் வாசிக்கிறோம். யோவான் 10:18 இயேசு தாமே சொல்லுகிறார், ஒருவனும் என் ஜீவனை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்கிறார். அவரால் ஜீவனை திரும்பவுமாக எடுத்துக்கொள்ள முடியும். அதற்கு காரணம் அவர் வெறும் மனிதர் இல்லை, அவர் தேவனாகவும் இருந்தார். இந்த உலகத்தில் மனிதனாக வாழ்ந்தபோது தன்னுடைய தேவத்தன்மையை அவர் பயன்படுத்தவில்லை என்றாலும் அவர் தேவனாகவும் இருந்தார் என்கிற உண்மையை நாம் மறந்துவிடக்கூடாது. 1 பேதுரு 3:18 அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். அது மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்படுதல் அல்ல, மாம்சத்தினாலே கொலையுண்டு ஆவியினாலே உயிர்ப்பிக்கப்படுதல். மனிதர்கள் அவரை கொலை செய்தார்கள், ஆவியானவர் அவரை உயிரோடு எழுப்பினார். இயேசுவின் உயிர்த்தெழுதலில் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி மூவரும் பங்கேற்றார்கள். ஞானஸ்தானத்தால் நாம் பெறுகிற ஆவிக்குரிய உயிர்த்தெழுதலிலும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி மூவரும் பங்கேற்கிறார்கள். தேவத்துவம் முழுவதுமாக நம்முடைய வாழ்க்கையில் பங்கேற்கிறார்கள் என்பது எவ்வளவு சந்தோஷமான ஒரு அனுபவமாக நமக்கு இருக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். நமக்கு என்ன உதவி தேவையோ அந்த உதவியை செய்வதற்கு அவர் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறார். தேவன் ஆயத்தமாக இருக்கிறார் என்று சொல்லும்போது தேவத்துவம் முழுவதையும் நாம் சொல்லுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய மூவரும் நம்முடைய ரட்சிப்பில் மிகவும் அக்கறை உடையவர்களாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு எது தேவை என்பதை புரிந்து கொண்டு செயல்படுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். அதன் பிறகு கல்லறைக்கு சென்ற பெண்களை பற்றி மார்க்கு குறிப்பிடுகிறார். யாரெல்லாம் இயேசுவின் அடக்கத்தை பார்த்தார்கள், பிறகு என்ன செய்தார்கள் என்பதை மார்க்கு 16ஆம் அதிகாரத்தின் ஆரம்பத்திலே பார்க்கிறோம். அவரை வைத்த இடத்தை மகதலேனா மரியாளும் யோசையின் தாயாகிய மரியாளும் பார்த்தார்கள். ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலாமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கு இயேசுவின் வார்த்தையின் மேல் நம்பிக்கை இருந்திருந்தால் இவற்றையெல்லாம் அவர்கள் வாங்கி கொண்டு வந்திருக்க வேண்டுமா? 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்து விடுவார். வெள்ளிக்கிழமை சிலுவையில் அறைந்தார்கள், அடக்கம் பண்ணினார்கள். சனிக்கிழமை கல்லறையில் இருந்திருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை காலையில் 3ஆவது நாள் ஆகிவிடுகிறது. அவர்கள் கல்லறைக்கு எதற்காக வர வேண்டும்? இயேசுவை பார்ப்பதற்காக வந்திருக்க வேண்டும். இயேசு உயிரோடு எழுந்து விட்டார் என்கிற செய்தியை மற்றவர்கள் மூலமாக கேட்பதற்கு அல்ல, இயேசு சொன்னபடி எழும்புவார் என்கிற நம்பிக்கையோடு அவர்கள் அங்கே வந்திருக்க வேண்டும். ஆனால் அவர் உயிரோடு இருக்கிறார் என்கிற நம்பிக்கையில் அவர்கள் வரவில்லை. இறந்து போன அவருக்கு சுகந்த வர்க்கம் நிறுவதற்காக அவர்கள் வந்தார்கள். நம்பிக்கை இருந்தால் எவ்வளோ தூரம் மாறி இருப்போம் என்று யோசித்து பாருங்கள். விசுவாசம் இருந்தால் எவ்வளோ தூரம் மாறி இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். இங்கே யாக்கோபின் தாயாக மரியாள் என்று ஒரு மரியாளை பற்றி நாம் வாசிக்கிறோம். யார் இந்த மரியாள்? மார்க் 15:40 சின்ன யாக்கோபுக்கும் யோசைக்கும் தாயாக மரியாள் என்று வாசிக்கிறோம். யோவான் 19:25 அவருடைய தாயின் சகோதரி கிளையோப்பா மரியாள் என்ற ஒரு மரியாளை பற்றி சொல்லியிருக்கிறது.
எனவே இயேசுவின் தாயாகிய மரியாளுக்கு ஒரு சகோதரி இருந்திருக்கிறார். அந்த சகோதரியுடைய பெயர் மரியாள் என்பது தெரிகிறது. யாக்கோபு யோசே என்பவர்களுக்கு தாய் என்று அந்த மரியாளை மார்க்கு அழைக்கிறார். மார்க்கு 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்த்தார். யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா என்று இயேசுவை பற்றி மற்றொரு சொன்னதாக நாம் வாசிக்கிறோம். எனவே யாக்கோபின் தாயாகிய மரியாள் என்பது இயேசுவுக்கு சித்தி முறை வருகிற ஒரு பெண் என்பது தெரிகிறது. உறவினர்களும் இயேசுவின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். அது எவ்வளோ சந்தோஷமான அனுபவமாக இயேசுவுக்கு இருந்திருக்க வேண்டும் என்பதை யோசித்து பாருங்கள். அதிகாலையில் சூரியன் உதயமாகிற போது அவர்கள் கல்லறையிடம் வருகிறார்கள். அந்த கல்லை யார் நமக்காக புரட்டி தள்ளுவான் என்று ஒருவர் பேசிக்கொள்கிறார்கள். மறுபடியும் இது தேவையில்லாத கவலை. இயேசு சொன்னதை நம்பியிருந்தால் கல்லை புரட்டி தள்ளுவதற்கு ஆள் தேடி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உயிர்த்தெழுந்த இயேசு கல்லறைகள் எல்லாம் உடைத்து தள்ளிவிட்டு வெளியே வந்திருப்பார். அந்த நாளை அவர்கள் எப்படி வரவேற்றிருப்பார்கள் என்று யோசிப்பார்கள். விசுவாசம் இல்லாததினால தேவையில்லாத கவலை, வேதனை அவர்களுக்கு இருந்தது. விசுவாசம் இருந்திருந்தால் அப்படிப்பட்ட கவலை தேவைப்பட்டிருக்காது. இந்த சூழ்நிலையில் பரலோகம் என்ன நற்செய்தியை சொன்னது என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். அந்த கல் மிகவும் பெரிதாக இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டார்கள் என்று மார்க் 14 நாம் வாசிக்கிறோம். 5ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது. அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளையங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். எப்பொழுது பாருங்கள், பயம் பயம் பயம். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவருடைய உள்ளத்தை பயம் பிடித்து ஆட்டுகிறது. அந்த பயம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் இயேசுவின் வார்த்தைகளை நம்புகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அந்த வாலிபன் என்ன சொல்கிறான்? அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகி இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம் என்று சொன்னான். இன்று இயேசுவை நாம் எங்கே தேடுகிறோம்? யோசித்து பாருங்கள். இயேசு நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்மோடு இருக்கிற தேவனை நாம் தேடாமல் நம்மோடு இல்லாத மனிதர்களை எத்தனை முறையிலே நாம் தேடுகிறோம். இன்றைக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்கிறவர்கள் பின்னர் உதவி செய்யாதவர்களாக மாறிவிடலாம். நம்முடைய வாழ்க்கையில் நம் இயேசுவை மட்டும் தேடுகிறவர்களாக இருந்தால் அது எவ்வளோ வித்தியாசமானதாக இருந்திருக்கும். இயேசுவை தேட வேண்டிய இடத்துல வேறே நபர்களை, வேறே பொருட்களை நாம் வைக்கிறோம். அவை எதுவும் நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இழைப்பாறுதலையும் தர முடியாது. கல்லறையை நாம் பார்க்கிறோம், இயேசு இல்லை என்று நினைக்கிறோம். இல்லை, அது உண்மைதான். அந்த இடத்துல இயேசு இல்லை என்பது உண்மைதான். ஆனால் இயேசு உயிரோடு எழுந்து விட்டார் என்பது எவ்வளோ மாபெரும் உண்மை. இன்று இயேசு உயிரோடு இருக்கிறார் என்கிற எண்ணம் நமக்கு இருந்தால் நாம் நம்முடைய பிரச்சனைகளை எவ்வாறு அணுகுவோம் என்பதை யோசித்து பாருங்கள். நம்முடைய பிரச்சனைகளை நாம் கையில் எடுத்துக்கொண்டு செயல்படுவோமா அல்லது அவரிடத்தில் விட்டு விடுவோமா என்பதை யோசித்து பாருங்கள். ஏதாவது நாம் செய்தாக வேண்டும் என்று சொல்லும்போது அவர் உயிர்த்தெழவில்லை என்று தானே சொல்கிறோம். அவர் பார்த்து கொள்வார் என்று சொல்லும்போது அவர் உயிரோடு இருக்கிறார் என்று தானே நாம் சொல்லுவோம். ஒருமுறை தொடர் வண்டியில் பயணம் செய்து கொண்டிருந்த போது சில சகோதரிகள் பேசிக்கொண்டிருந்தார்கள். ஒரு சகோதரி சொன்னார், இவன் இப்படி பண்ணிவிட்டான், அப்படி பண்ணிவிட்டான் என்று சொன்னார்கள். நீங்கள் ஏன் பொறுமையோடு இருக்கிறீர்கள் என்று ஒரு பெண்ணிடத்தில் கேட்டார்கள். உடனே அந்த பெண் சொன்னார், என்ன செய்வது, எல்லாம் பகவான் பார்த்து கொள்வான். எனக்கு தூக்கி வாரி போட்டது. இவர்களெல்லாம் தேவனை அறியாதவர்கள் என்று நாம் சொல்லுவோம். ஆனால் தன்னுடைய பிரச்சனையை பகவான் பார்த்து கொள்வான் என்கிற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் நமக்கோ நம் ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்கிற நம்பிக்கை இல்லை. அதனால்தானே நமக்குள்ள எத்தனை போராட்டம், அதனால்தானே நமக்குள்ள இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கிறது. இயேசுவை நாம் எங்கே தேடுகிறோம்? அவர் இருக்கிற இடத்தை நாம் பார்க்கிறோமா? அவர் நம்மோடு இருக்கிறார் என்பது நமக்கு தெரிகிறதா? அவர் நம்மோடு இருக்கிறார் என்றால் எல்லாம் அவர் பார்த்து கொள்வார் என்று நம்மால் சொல்ல முடியுமா? ஆம், எனக்கு அருமையான கடவுட்டி பிள்ளைகளை, அவரை விட்டு விலக வேண்டாம். அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் உயிர் திறந்து விட்டார். அவரை நம் கல்லறையில் தேட வேண்டாம். நம் அருகிலே அவர் இருக்கிறார். பெண்கள் கல்லறையை தேடி வந்தார்கள். அடக்கம் பண்ணின இயேசுவிற்கு சுகந்த வர்க்கமிடுவதற்காக. சீஷர்கள் அதற்கு கூட வரவில்லை. பயம்.
இங்கே நம்மையும் பிடித்து கொண்டு விடுவார்களோ என்கிற பயம். அவர்களை குறை சொல்வது ஒருவேளை எளிதாக இருக்கலாம். நாம் அங்கே இருந்தால் என்ன செய்திருப்போமோ நமக்கு தெரியாது. ஆனால் இந்த ஆண்டவர் அவர்கள் மேலும் எப்படிப்பட்ட அன்புடையவராக இருந்திருக்கிறார் என்பதை பாருங்கள். அந்த தூதன் அந்த பெண்களிடத்தில் சொல்கிறான், நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவனிடத்திற்கும் போய், கவனித்தீர்களா? நீங்கள் போய் அவர் சீசர்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு அவர் சொல்லலை. சீசர்கிட்ட சொல்லுங்க, பேதுருவுக்கிட்ட சொல்லுங்க. என்ன அன்புள்ள ஆண்டவர்! இந்த ஆண்டவர் என்னை மறுதளித்து விட்டான். ஏற்கனவே சொன்னேன், கேட்கவில்லை. இனிமேல் அவன் எனக்கு வேண்டாம் என்றெல்லாம் அவர் சொல்லலாம். பேதுருவிடம் சொல்லுங்க, நான் பேதுருவை தள்ளவில்லை, பேதுருவை ஒதுக்கிவிடவில்லை, வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, போய் சொல்லுங்க. அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களை சொல்லுங்கள் என்றார். எவ்வளோ அன்புள்ள ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர்! தம்மை மறுதளித்தவர்களையும் தம்மை விட்டு ஓடியவர்களையும் அவர் தேடி வருகிறார். அவர் வேண்டாம் என்று அவர் ஒதுக்குவது இல்லை. இதெல்லாம் கேட்டு பார்த்த அந்த பெண்களுக்கு நடுக்கமும் திகிலும் வந்தது. அவர்கள் கல்லறையை விட்டு ஓடினார்கள். அவர்கள் பயந்திருந்தபடியால் ஒருவருக்கும் ஒன்றும் சொல்லாமல் போனார்கள் என்றெல்லாம் நாம் வாசிக்கிறோம். நடக்கிற ஒன்று நல்லதாகவே இருந்தாலும் நாம் நம்ப மறுத்தால் பயமும் திகிலும் தான் வரும். சந்தோஷம் வந்திருக்க வேண்டும். போகிற வழியிலே எல்லோரிடத்திலும் சொல்லிக்கொண்டே போயிருக்க வேண்டும், எங்கள் ஆண்டவர் உயிரோடு எழுந்து விட்டார், எங்கள் ஆண்டவர் உயிரோடு எழுந்து விட்டார். நமக்கும் கூட தானே அப்படிப்பட்ட வாய்ப்பு வருகிறது, பிரச்சனை வருகிறது. என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், எனக்கு பிரச்சனை தருகிறவர்களை பற்றி நான் கவலைப்பட போவதில்லை, என் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார், எது நல்லதோ அவர் அதை செய்வார். நம்மளை சொல்ல முடிகிறதா? முடியவில்லையே. நான் பார்க்க வேண்டும் என்று தானே யோசிக்கிறேன், நான் ஏதாவது செய்தாக வேண்டும் என்று தானே யோசிக்கிறேன். நல்லதாக இருக்கலாம், ஆனால் அதை நம்ப வேண்டும். இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை நாம் நம்பினால் நம்முடைய வாழ்க்கை வித்தியாசமானதாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை இயேசு உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தவுடன் அவர் இளைப்பாறினாரா, அல்லது உயிர்த்தெழுவதற்கு முந்தின நாளில் இளைப்பாறினாரா? இயேசுவுக்கு இளைப்பாறுதலின் நாள் எது என்பதை யோசித்து பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை அவருக்கு இளைப்பாறுதலின் நாளாக இல்லை. இயேசுவின் அழைப்பை ஏற்று அவரிடம் சென்றால் நாமும் இயேசுவின் இளைப்பாறுதலை பெறலாம். ஆம், இயேசு என்ன சொல்கிறார்? வருத்தப்பட்டு பாரத் நோக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அவரிடம் சென்றால் இந்த இளைப்பாறுதலை பெறலாம். ஓய்வு நாளில் அந்த உன்னத இளைப்பாறுதலை நாம் பெற்றார். அடுத்த வாரம் முழுவதும் உயிர்த்தெழுதலின் வல்லமையை நாம் நம் வாழ்விலே காட்டலாம். ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும், ஒவ்வொரு கஷ்டம் வரும்போதும், யாராவது ஒருவர் நம்மை திட்டும்போது, யாராவது ஒருவர் நமக்கு விரோதமாக ஏதாவது செய்யும்போது, என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்று நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். எதற்காக நான் கவலைப்பட வேண்டும்? எதற்காக நான் கோபப்பட வேண்டும்? எதற்காக நான் வெறுப்பை கக்க வேண்டும்? என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை வாரத்தின் 7 நாட்களிலும் நான் காட்ட வேண்டும். 7வது நாளிலே உன்னதமான இளைப்பாறுதலை பெறுவதன் மூலமாக காட்டலாம். மற்ற நாட்களிலே நம்முடைய கிரியைகளில் மற்றவரிடத்தில் அன்பு காட்டுவதன் மூலமாக நாம் காட்டலாம். அப்படி செய்ய முடியவில்லை என்றால் அவர் உயிர்த்தெழுதலை நாம் நம்பவில்லை என்றாகிவிடுகிறது. இங்கே சொல்லுவோமா? தேவன் நல்லவர். எல்லா காலங்களிலும், எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர். நான் அதற்கு சாட்சி. இதற்கு பிறகு இயேசுவானவர் பலருக்கும் தரிசனமானதை நாம் பார்க்கிறோம். இயேசு யாருக்கெல்லாம் தரிசனம் தந்ததாக மார்க் சொல்கிறார் என்று பார்ப்போம். மார்க்குவில் சொல்லப்படாத சம்பவங்களும் இருக்கின்றன. நாம் மார்க்குவில் சொல்லப்பட்டிருக்கிற சம்பவங்களை மாத்திரம் பார்க்கிறோம். முதல் தரிசனம், வாரத்தின் 1ஆம் நாள் அதிகாலையில் இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமாகிறார். மகதலேனா மரியாளும் மற்றவர்களும் தான் அங்கே வந்தார்கள். ஆனால் அவர்கள் ஓடிவிடுகிறார்கள். இவர் இங்கே இருந்திருக்கிறார் என்பது தெரிகிறது. அவரிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். இதுதாங்க மகதலேனா மரியாளுக்கு இயேசுவின் மேல் இருந்த பாசத்திற்கு காரணம்.
யாருடைய பாவங்கள் அதிகம் மன்னிக்கப்படுகிறதோ அவர்கள் அதிக அன்போடு இருப்பார்கள். தங்களை நல்லவர்கள் என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் இயேசுவிடம் அதிக அன்பு காட்டுவதில்லை. தங்களை பாவிகள் என்று நினைக்கிறவர்கள் தான், தங்களுடைய பாவங்களை இயேசு மன்னித்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டவர்கள்தான் அவரோடு கூட இருப்பதற்கு ஆசைப்படுவார்கள். இயேசுவான அவர்களுக்கு தரிசனமான போது அதை சொல்வதற்காக அவள் ஓடினாள். அவரோடு கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை அவள் அறிவிக்கிறாள். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் கேட்ட பொழுது இயேசுவானவர் சொன்னதையெல்லாம் நினைத்து அவர்கள் சந்தோஷப்பட்டு அவரை பார்ப்பதற்கு விரைந்தார்கள் என்று சொல்லியிருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும். ஒரு பிரச்சனை வரும்போது தேவனுடைய பிள்ளைகள், என் இயேசு உயிரோடு இருக்கிறார், எதற்கும் நாம் கவலைப்பட வேண்டாம், நாம் அவரை நம்புவோம் என்று சொல்லியிருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும். ஆனால் நாம் தான் அவரை நம்புவதில்லையே. மகதலேனா மரியாள் நேரில் பார்த்தவள் வந்து சொன்னபோது கூட சீஷர்கள் நம்புவதற்கு ஆயத்தமாக இல்லை. அதன் பிறகு இன்னும் 2 பேருக்கு அவர் தரிசனமாகிறார். அவர்கள் எம்மாவு என்கிற கிராமத்துக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அவர் தரிசனமானார். அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன மனிதர்கள் என்ற எண்ணம் தோன்றுகிறதா? அவசரப்பட்டு தீர்ப்பு சொல்லிவிடாதீங்க. நாமும் தான் அவரை நம்புவதில்லை. உங்கள் பாரத்தை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லியிருக்கும்போது, நமக்கு பிரச்சனை வரும்போது அந்த பாரங்களை எல்லாம் அவர் மேல் வைத்துவிட்டு நாம் மகிழ்ச்சியோடு இருக்கிறோமா? முடியவில்லையே. பிறகு ஏன் மற்றவர்களை நாம் குறை சொல்ல வேண்டும்? அதன் பிறகு நடந்ததை பாருங்கள். 11 சீடருக்கும் அவர் தரிசனமானார். அவருடைய அவிசுவாசத்தை குறித்து அவர் கடிந்து கொண்டார். நம்பாமல் போனது நிமித்தமாக கடிந்து கொண்டார். அது இருதய கடினம் என்று சொல்கிறார். நிச்சயமாக அப்படிப்பட்ட இருதய கடினம் உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டாம். இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சீடர்கள் சொன்னதை நாம் நம்பலாம். ஏன் நம்பலாம் என்பதற்கான காரணத்தை பார்த்தோம். இயேசுவை கைது செய்தபோது ஓடினவர்கள் அதற்கு பிறகு அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லாதிருங்கள் என்று சொன்னபோது, முடியாது, நாங்கள் சொல்லியே தீர்வோம், எங்களை கொன்றாலும் சொல்வோம் என்று சொன்னார்கள் என்றால் அதற்கு காரணம் உயிர்த்தெழுந்த இயேசுவை அவர்கள் பார்த்திருந்தார்கள். அவர்கள் சொன்னதை நாம் இன்றைக்கு நம்பலாம். இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை இன்றைய சீடர்களாகிய நாம் நம் வாழ்க்கையின் மூலமாக வெளிப்படுத்தினால் எவ்வளவு நன்றாக இருக்கும். அவர் உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். அந்த உதவியை நாம் பெற்று உயிர்த்தெழுந்த இயேசுவை எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் அனுபவித்து வருகிறோம். இனி வாழ்வது நாங்கள் அல்ல, எங்களில் இயேசுவை வாழ்கிறார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அன்பானவர்களாக நாம் மாற வேண்டாம். இயேசுவானவர் அதற்கு பிறகு தம்முடைய சீடர்களிடம் உலகமெங்கும் போங்கள் என்று சொன்னார். அந்த வார்த்தைகளில் நமக்கும் ஒரு செய்தி இருக்கிறது. அது என்ன என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். நமக்கும் ஒரு கடமையை கொடுத்திருக்கிறார். சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற கடமையை நமக்கும் தந்திருக்கிறார். அந்த சீடர்களுக்கு மாத்திரமில்லை, அந்த சீடர்களின் பின்னாடியர்களாகிய நமக்கும் அந்த கட்டளை இருக்கிறது. அநேகர் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாக இந்த வேலையை நாம் செய்தாக வேண்டும். விசுவாசிக்கிறவர்கள் அனுபவத்தில் நடக்கக்கூடிய சில அடையாளங்களையும் மார்க் புத்தகத்தின் பின்பகுதியில் பார்க்கிறோம். பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷையை பேசுவார்கள் என்று 17ஆம் வசனம் சொல்கிறது. இதை வைத்துக்கொண்டு எல்லோரும் நவமான பாஷைகளை பேச வேண்டும் என்று சொல்கிறார்கள். எல்லாரும் பிசாசுகளை துரத்துகிறார்களா? இல்லையே. அப்படியானால் எல்லாரும் நவமான பாஷையிலே பேசுவார்கள் என்று சொல்வது எந்த விதத்தில் சரி? 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் பவுல் சில கேள்விகளை கேட்கிறார். எல்லாரும் அந்நிய பாஷையில் பேசுகிறார்களா, எல்லாரும் வியாக்கியானம் பண்ணுகிறார்களா என்ற கேள்விகளை கேட்கிறார். இன்னும் சில கேள்விகள் அதில் இருக்கின்றன. இந்த கேள்விகள் அமைந்திருக்கிற விதத்தை பார்க்கும்போது கிரேக்க மொழியில் என்ன பதிலை எதிர்பார்த்து இந்த கேள்வியை கேட்கிறார் என்று சொல்லிவிடலாமா?
என்ன பதிலை பவுல் எதிர்பார்க்கிறார் தெரியுமா? இல்லை என்கிற பதிலை எதிர்பார்த்து இந்த கேள்வியை கேட்கிறார் என்று கிரேக்க மொழியிலே இந்த கேள்விகள் அமைந்திருக்கின்றன என்று சொல்கிறார்கள். எனவே விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என்று இதை சொன்ன மாத்திரத்தில் எல்லா விசுவாசிகளும் இதை செய்தாக வேண்டும் என்று நாம் சொல்லிவிடக்கூடாது. அடுத்த வரையில் இப்போ சர்ப்பங்களை எடுப்பார்கள். இதை வைத்து பாம்பை பிடித்து கையில் வைத்து கொண்டு ஆராதனையை நடத்தினவர்களாம் இருக்கிறார்கள். பாம்பு கொத்தி அது நிமித்தமாக இறந்து போன போதவர் கூட இருக்கிறார். இதெல்லாம் நாம் துணிகரமாக செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. பவுலின் அனுபவத்தில் பார்க்கிறோம். ஒரு முறை பாம்பு அவரை கடித்து விடுகிறது. சுற்றியிருந்தவர்கள் அவர் செத்து போய் விடுவார் என்று எதிர்பார்த்தார்கள். அவர் சாகவில்லை. அப்பொழுது அவர்கள் பயந்தார்கள். உங்களுக்கும் கூட அப்படிப்பட்ட அனுபவம் நேரிடலாம். ஆனால் அதற்காக வலியே போய் பாம்பை பிடிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. இதை சொல்லிவிட்டு யாராவது இன்றைக்கு விஷத்தை குடிப்பார்களா? வியாதியஸ்தன் மேல் கைகளை வைப்பார்கள். அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். இந்த வரங்கள் எல்லாம் ஒரு சிலருக்கு கொடுக்கப்படுகின்றன. அந்த வரங்களை பெற்றவர்கள் அந்த வரங்களை பயன்படுத்தலாம். சில சூழ்நிலைகளில் இது போன்ற காரியங்கள் நடக்கலாம். அப்பொழுது ஆண்டவர் அவர்களை பாதுகாப்பார். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் வழியை போய் துணிகரமாக நாம் அதை செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. மார்க்குவின் சுவிசேஷம் எவ்வாறு முடிகிறது என்று பாருங்கள். இதெல்லாம் சொல்லி முடித்த பிறகு அவர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். தேவனுடைய வலது பாரிசம் அவர் ஆளுகை செய்கிற ஒரு செயலை பற்றி பேசுகிறது. அவர் பரலோகம் சென்ற பிறகு சீஷர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். அவர்கள் போய் பிரசங்கம் பண்ணினார்கள். புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். நாமும் அதை செய்ய வேண்டும். அப்படி செய்யும்போது கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்தார் என்று நாம் வாசிப்பது போல இன்றும் அவர் அவ்வாறே செய்வார். நம்முடைய கூட இருந்து அவர் கிரியைகளை நடப்பிப்பார். உண்மையாகவே தேவனுடைய பிள்ளைகளை தேவனிடம் சேர்க்க வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு கூட நாம் செயல்படும்போது கர்த்தர் செயல்படுகிற விதம் வித்தியாசமானதாக இருக்கும். கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன் என்று சங்கீதக்காரனோடு சேர்ந்து நாமும் கூட சொல்ல முடியும். அவர் கிரியைகள் அற்புதமானவைகள். நம்முடைய வாழ்க்கையில் அவர் தம்முடைய கிரியைகளை செய்வார். நம்முடைய நம்பிக்கை அவர் மேல்தான் இருக்க வேண்டுமே தவிர வேறு நபர்கள் மேலோ வேறு பொருட்கள் மேலோ இருக்கக்கூடாது. இந்த படத்தில் இருக்கக்கூடிய நபருடைய பேர் ஜார்ஜ் டிக்சன். அமெரிக்காவில் உள்நாட்டு போர் நடந்து கொண்டிருந்தபோது தென் மாநில படையில் உதவி தளபதியாக இவர் இருந்தார். இவர் ஒரு முறை யுத்தத்தில் இருந்தபோது மைய அரசு படை வீரன் துப்பாக்கி குண்டு ஒன்று இவரை நோக்கி வந்தது. அவர் தன்னுடைய கழுத்தில் ஒரு தங்க பதக்கத்தை அணிந்திருந்தார். $20 தங்கப்பதக்கம். அது அவருடைய காதலி கொடுத்த ஒரு தங்கப்பதக்கம். அந்த குண்டு அவருடைய மார்பிலை பாயாமல் நேரே அந்த தங்க பதக்கத்தின் மேல் பட்டது. அந்த தங்க பதக்கத்தில் ஒரு குழி ஏற்படுத்தியது. ஆனால் இவர் அதனால் பாதிக்கப்படவில்லை, சாகவில்லை. ஏற்கனவே அந்த டாலரை கொடுத்தது முக்கியமான ஆள். இப்பொழுது உயிரை காப்பாற்றி விட்டது என்பதனால இது என் அதிர்ஷ்ட பதக்கம், இது என் அதிர்ஷ்ட பதக்கம் என்று சொல்லிக் கொண்டிருப்பாராம். அதன் பிறகு CSS ஹன்லே என்கிற நீர்மூழ்கி கப்பலில் அவர் வேலை செய்ய வேண்டி நேரிட்டது. அந்த நீர்மூழ்கி கப்பலில் அவர் பணியாற்றி கொண்டிருந்த போது ஒரு நாள் அந்த நீர்மூழ்கி கப்பல் மூழ்கிவிட்டது. அந்த கப்பலுடன் டிக்சனும் மூழ்கிவிடுகிறார். அவருடைய அதிர்ஷ்ட பதக்கம் அவரை காப்பாற்றவில்லை. நமக்கும் கூட சில அதிர்ஷ்ட பதக்கங்கள் இருக்கலாம். இது என் அதிர்ஷ்ட பதக்கம் என்று சொல்லி அதன் மேலே நான் நம்பிக்கையை வைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் உண்மையாக நாம் நம்பிக்கை வைக்க வேண்டியது இயேசுவின் மேல் மாத்திரமே. நம்முடைய தவறான நம்பிக்கை நம்மை அழித்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உயிர்த்தெழுந்த இயேசு இன்றைக்கு உங்களோடு கூட இருக்க ஆசைப்படுகிறார். இம்மானுவேல் நம்மோடு இருக்கிற தேவன். ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தும், நமக்கு சாட்சிகளாக எங்களை உறுதிப்படுத்தும். எந்த விதத்திலும் நமக்கு அவமானத்தை கொண்டு வரக்கூடிய செயல்களை நாங்கள் செய்யாமல்
நீர் உயிரோடு இருக்கிறீர் என்ற நம்பிக்கையோடு கூட வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் நீங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே. ஆமென்.